என்றும், சிறுக சிறுக சேமித்த தங்கம் கையை விட்டு பறிபோகும் அபாயம் உள்ளதாகவும் வேதனை தெரிவிக்கின்றனர். இப்போ வங்கியில் நகைக்கடன் வச்சா முந்தி நகைக்கடன் வட்டியை கட்டிட்டு நகை திருப்பி வைக்கலாம். இப்போ வட்டி முதல் எல்லாமே கட்டிட்டு நகையை திருப்ப சொல்கிறாங்க, திருப்பி மறுபடியும் வைக்க சொல்கிறாங்க. அன்றாட தொழில் பண்ணுறவங்களுக்கு எங்களுக்கு கஷ்டமாக இருக்குது. அதனால் பழைய முறையை அப்படியே கொண்டு வந்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். நகைக்கடனை முன்னால் எப்படின்னாக்குன்னா வட்டி பணம் மட்டும் கொண்டு போனால் போதும். அந்த வட்டி பணத்தை கட்டிட்டு அந்த பழைய நகையை ஒரு ஆண்டுல அப்படி திருப்பிக்கலாம். அப்படி திருப்பின பிறகு மீண்டும் அந்த நகையை வச்சு அவங்க அடுத்த வருஷம் திருப்புறதுக்கு ஏற்பாடு பண்ணிக்கலாம். இதனால அந்த தங்கம் அந்த வாடிக்கையாளர் கையை விட்டு போகாம அவங்ககிட்டே இருக்கும். சில வங்கிகள் என்ன சொல்றாங்க, இல்ல இன்னைக்கு உங்க பேர்ல வச்சு திருப்பியாச்சு, அடுத்த ஒரு ஆளை கொண்டு வாங்க, அவங்க பேர்ல வச்சு இது பண்ணுவோம் அப்படிங்காங்க. இதனால நகைக்கடன் வாங்கிய பலரும் இப்போ மிகுந்த சோகத்தில் இருக்காங்க. எனவே ஏழை மற்றும் நடுத்தர மக்களின் நிலையை கருத்தில் கொண்டு தங்க நகை கடன் திட்டத்தில் RBI அமல்படுத்தியுள்ள புதிய விதிகளை திரும்பப் பெற வேண்டும் என்பதே அனைவரின் எதிர்பார்ப்பாக உள்ளது. தற்போது ரிசர்வ் வங்கி அறிவித்துள்ள புதிய நடைமுறைகளின் காரணமாக வருடத்திற்கு ஒரு முறை அசல் மற்றும் வட்டியை சேர்த்து செலுத்தியே ஆக வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. இதனால் ஒவ்வொரு நாளும் விலை ஏறும் தங்க நகை மூழ்கி போய்விடும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக அனைத்து தரப்பு பொதுமக்களும் புகார் தெரிவிக்கின்றனர். இது குறித்து பல்வேறு விமர்சனங்களும் எழுந்துள்ள நிலையில் இந்திய ரிசர்வ் வங்கியானது இந்த வழிமுறையை உடனடியாக மாற்ற வேண்டும் எனவும், முன்பு போல வட்டியை மட்டும் கட்டி தங்க நகையை மீட்டுக் கொள்ளும் நடைமுறைகளை மீண்டும் கொண்டு வர வேண்டும் என அனைத்து தரப்பு பொதுமக்களும் கோரிக்கை விடுத்துள்ளனர். சத்தியம் தொலைக்காட்சி செய்திகளுக்காக திருநெல்வேலியில் இருந்து மாவட்ட செய்தியாளர் வனராஜ் சங்கர்.